பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உணவகத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரத்தின் கஃபே உணவகத்தில் அடுத்தடுத்து 2 முறை வெடிகுண்டு வெடித்துள்ளது. உணவகத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், கூடுதல் விவரம் என்ன? தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பார்த்தால் இன்று பகல் சரியாக 12:55 மணிக்கு அந்த அந்த வெடிகுண்டு என்பது வெடித்திருக்கின்றது. அந்த சிசிடிவி காட்சியில் ஓரத்தில் ஓடக்கூடிய அந்த டைமில் அது தெளிவாக பதிவாகி இருக்கிறது. 12:55 மணிக்கு இந்த வெடிகுண்டு என்பது வெடித்திருக்கின்றது. எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற அந்த பதற்றம் நிறைந்த காட்சியை தான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காட்சி அல்ல, இன்னும் 2-3 காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் தெல்ல தெளிவாக அந்த முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் போன்று இருக்கின்றது. அந்த டேபிள் பகுதியில் தான் அந்த வெடிகுண்டு என்பது வெடித்திருக்கின்றது. உடனடியாக அந்த இடத்தில் இருந்த அத்தனை பொருட்களுமே எந்த அளவிற்கு மோசமாக சேதமடைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. கடுமையான தீப்பிழம்பை எழுப்பிய வண்ணம் அந்த வெடிகுண்டு என்பது வெடித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். முதலாக அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் என்பது அதிகாரப்பூர்வமாகவே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் பெண்மணி ஒருவர் அடிபட்டு ஓரத்தில் படுத்திருப்பதும், மற்றவர்கள் பதறியபடி அங்கிருந்து வெளியேறுவதும், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மற்றவர்களிடம் பேச முயற்சி செய்வது போன்ற காட்சிகள் எல்லாமே அந்த வீடியோவில் பதிவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது நிறைய கேமராக்கள் இருந்தாலும் கேமரா நம்பர் 9 பதிவான காட்சிகள் என்பது மிக தெளிவாக எந்த இடத்தில் அந்த வெடிகுண்டு வெடித்தது என்பதை பதிவு செய்திருக்கின்றது. இன்னும் 2-3 காட்சிகள் வெளியிலிருந்து பதிவான காட்சிகள், மற்ற இடங்களிலிருந்து, அதாவது கஸ்டமர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து பதிவான காட்சிகள் என்று ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொன்றாக வெளியாகி கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து தெளிவாக தெரிவது எந்த விதமான சிலிண்டர், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் எரிவாயு குழாய். நிரஞ்சன், நீங்க இணைப்பிலே இருங்க. பெடரல் எடிட்டர் தக்ஷணாமூர்த்தி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார், உணவகத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தின் காட்சிகள் வெளியாகி உள்ளன. இது குறித்த கூடுதல் விவரம் என்ன சார்? அது வெடிகுண்டு ஆன பிறகு இனிஷியலி ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் நினைச்சாங்க. பட் இப்போ ஒரு ஒரு பொம்பளை ஒரு 12 மணி வாக்கில் அங்க ஒரு பேகை வச்சுட்டு போனாங்க. போயிட்டு சில நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்ட் ஆச்சு. ஸோ அங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துலயே ஆச்சு. ஸோ எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு 9 பேர் அட்மிட் பண்ணிருக்காங்க. சீரியஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா கிட்ட ஒரு பேட்டி நடந்தது. இப்போ அவர் சொன்னாரு அவ்வளோ ரொம்ப டேஞ்சர்ல இல்லை, பட் ஸ்டில் இன்ஜுரிஸ் ஆயிருக்குன்னு. இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு சொன்னாங்க. யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, காரணம் ஒன்றும் இன்னும் தெரியல. இந்த ராமேஸ்வரம் கெஃபே ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு புது ரெஸ்டாரண்ட். இது ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமா நடக்குது. ரொம்ப மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரெஸ்டாரண்ட். ரொம்ப நாங்கள் கூட ஃபெடரல் இதை பத்தி நிறைய எழுதியிருக்கோம். ரொம்ப ஸோ அது நம்ம ஐடி காரிடார், அந்த ஒயிட் ஃபீல்ட் பக்கத்துல ஒரு புது பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இந்த வெடிகுண்டு பட்டிருக்கு. ஸோ எதுக்கு என்ன ஏதுன்னு இன்னும் தெரியல. வெடிகுண்டு வெடித்ததில் உணவக ஊழியர்கள் 9 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் இந்த வெடிகுண்டு விபத்து நடந்துள்ளது. அடுத்தடுத்து 2 முறை குண்டு வெடித்துள்ளது. இந்த குண்டு வெடித்ததில் 9 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உணவகத்தில் குண்டு வெடித்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த வெடிகுண்டு விபத்தில் 9 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தக்ஷணாமூர்த்தி.